அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் ஒயிட் குருமா எப்படி சிறந்தால் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சோப் எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா, அரை மூடி தேங்காய், 4 பச்சை மிளகாய் எல்லாமே மிக்சரில் சேர்த்து அரையும் பாதியமாக அரைச்சிட்டு அதில் ஒரு கை அளவு கொத்தமல்லி எடுத்து சேர்த்து அதையும் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு மூணு பட்டை, 4 லவங்கம், 3 இலாச்சி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாயிட்ட பிறகு 4 வெங்காயம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, 4 பீன்ஸு, சின்ன பட்டாணி பாக்கெட் சேர்த்துருக்கேன். அது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனில் ஆகக்கூடாது. இதே மாதிரி பதத்தில் வச்சு அது கூட 3 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இது கூட நீங்கள் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் இந்த வெஜிடபிள் குருமாவை இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், பரோட்டா, தால்ச்சா சாப்பாடு இதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.